ஷேப் நம்மளுடைய ப்ரோஸ் என்ன ஷேப்போ அதே ஷேப்லேயே தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஹோல் ஃபேஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். உங்களுடைய லிப்பு ட்ரையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா க்ரீம் பேஸ்டாக போனால் தான் மாய்ஸ்சர்டாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அகைன் ரொம்ப ட்ரையாக நீங்கள் லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டிங்கன்னா இன்னும் ட்ரை ஆகி ஃபீல் ஆகிறதுக்கான சான்ஸ். ஐப்ரோ பேலட் எனக்கு பெனிஃபிட்ஸ் இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். எப்போ எங்கே போனாலும் கேட்பாங்க. ஏன் ஆக்சுவலாக அது ரொம்ப ஃபேவரட். அதில் வந்து லைக் ஃபுல்லாகவே ப்ரௌன், டார்க் ப்ரௌன், வேக், க்ரீம், பவுடர்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த பேலட்டில். லிப் பாம் டெஃபினெட்லி போடணும். மேக்கப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெப்பிங்கே லிப் பாம் தான். நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது ப்ரோஸ் அண்ட் லிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். என்னுடைய மேக்கப்ல நான் பெருசா வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணவே மாட்டேன். இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணிட்டு கடைசியா அடிக்கிற அந்த ஸ்ப்ரேல தான் என்னுடைய மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்கா இருக்குன்னு கிளைம் பண்ற பர்சன் நான் கிடையாது. அந்த செட்டிங் ஸ்ப்ரேஸ் எல்லாம் அந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவால தான் சில பேர் வந்து நார்மலாவே ஸ்வெட் ஆவாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இந்த ஃபவுண்டேஷன் வர அந்த ஸ்வெட் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே ஒரு பாயிண்ட் வரைக்கும். ஆமா, எஸ். இந்த ஃபவுண்டேஷன் போட்டால் எனக்கு ஸ்வெட்டே வராதுங்க அப்படின்றதுலாம் கிடையாது. சில பேருக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா, ப்ராப்பராக மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணாமலே தூங்கிடுவாங்க. காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்கு. லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுவுமே நடக்காது. அது நான் ஸ்கேம் தான் சொல்வேன். அந்த மென்டர் பிரைடல்ஸே பண்ணலை, உங்களுக்கு வெறும் கிளாஸ் மட்டும் தான் டீச் பண்ணுறாங்கன்னா என்ன டீச் பண்ண முடியும் உங்களால்? ஸோ கிளாஸுமே ஒரு ஸ்கேம் தான் இல்லையா? ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். லாஸ்டா டக்குன்னு ஒரு குயிக்கா ஒரு செஷன் லைக் நான் ஒரு சில क्वेश्चंस லைக் ஒரு உங்களோட ஒரு ஃபேவரட் ஃபவுண்டேஷன் கன்சிலர்ல என்ன நான் கேக்குறேன். டக்கு நீங்க அது என்னன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃபேவரட் ஃபவுண்டேஷன் ரெண்டு ஃபவுண்டேஷன் ரொம்ப பிடிக்கும். ஓகே. நார்ஸ் அண்ட் பேட்மேக். அண்ட் யூசுவலா இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து சிம்பிளா இந்த ஒரு ஃபவுண்டேஷனே போதும், நல்லா இருக்கும், ஒன் டே ஃபுல்லா லாங் லாஸ்டிங்கா இருக்கும்னா என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க பேசிக்கா நீங்க மெப்ளின், லாரியல் அந்த ஃபவுண்டேஷன்ஸே போதும். ஆஃபீஸ் கோயிங் பர்சன்னா, ப்ரொஃபஷனலா வேண்டாம் அப்படின்னா இது ஃபைன் தான். 500 to 800 வரும் அந்த ஃபவுண்டேஷன்ஸ். ஓகே, அது லாங் லாஸ்டிங். எஸ், போதும். அதுவே இப்போ இந்த மாதிரி ஃபவுண்டேஷன்ஸ்ல டியூவி இருக்கு, மேட் இருக்கு. ஆக்சுவலி எந்த ஸ்கின் டோன்ல இருக்கவங்க எதை வந்து ஆக்சுவலா ட்ரையா இருக்குன்னா நீங்க கொஞ்சம் டூயா ப்ரிஃபர் பண்றது பெட்டர். அண்ட் உங்க ஸ்கின் ஆல்ரெடி ஆயிலியா இருக்குன்னா நீங்க மேட் யூஸ் பண்ணிக்கலாம். வைஸ் வர்சா, ரிவர்ஸ். செகண்ட் கன்சீலர் மேட் கன்சீலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் டூ ஃபேஸ்டோட கன்சீலர், எஸ், மை ஃபேவரட் டூ ஃபேஸ்ட். அகைன் கொஞ்சம் அஃபோர்டபுளா அது பிகாஸ் கன்சீலர் கொஞ்சம் நிறைய பேருக்கு ஈவன் எனக்குமே அது கரெக்டா யூஸ் பண்ண தெரியாது. அண்ட் ஆல்சோ கன்சீலர் LA Girl கன்சீலர் 600 500 வரும். ஆக்சுவலி கன்சீலர் கலர் கரெக்டர் ரெண்டுமே வேற இல்லையா? யா, சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. கன்சீலர் தான் கலர் கரெக்டரா யூஸ் பண்ணலாம். ஓ, அந்த ப்ராடக்ட்டோட நேம் வந்து கன்சீலர். யூ கேன் யூஸ் இட் as a கலர் கரெக்ஷன். ஓ, கலர் கரெக்ஷனே செப்பரேட்டா ப்ராடக்ட்டும் வருது நமக்கு. ஓகே. அந்த பீச், ஆரஞ்சு அதுதான் இல்லையா? ரைட். ரெட்டிஷ், ஆரஞ்ச் இந்த மாதிரி நிறைய இருக்கு. அண்ட் ஆல்சோ அதுவுமே நிறைய பேருக்கு அந்த லைட்டர் கன்சீலர் போடணுமா இல்லை என்னோட ஸ்கின்னோட மேட்ச் ஆகுற மாதிரி போடணுமான்ற யோசனை இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் உங்க ஸ்கின்னோட ஒரு டார்க் கலர் கன்சீலர் அப்ளை பண்ணிட்டு ஃபவுண்டேஷன் போட்டிங்கன்னா இட் வில் கவர். ஆர் இல்லை ஆரஞ்சு யூஸ் பண்ணுற பர்சனாக தான் ஆரஞ்சு மட்டும் பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல மட்டும் ஆரஞ்சு கன்சீலர் யூஸ் பண்ணிட்டாலே போதும், கேன்சல் அவுட் ஆகிடும். அண்ட் உங்களோட ஃபேவரட் ஐப்ரோ பேலட் எனக்கு பெனிஃபிட்ஸ் ஓகே இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக். எப்போ எங்கே போனாலும் கேட்பாங்க. பட் அது என்னோட ஃபேவரட் பேலட். ஏன் ஆக்சுவலாக அது ரொம்ப ஃபேவரட் அந்த ஸ்பெசிஃபிக்? எஸ், அதில் வந்து லைக் ஃபுல்லாகவே ப்ரௌன், டார்க் ப்ரௌன் அண்ட் வேக்ஸ், க்ரீம், பவுடர்ஸ் எல்லாமே இருக்கும் அந்த பேலட்டில். அதனால எனக்கு ஃபேவரட். இப்போ கிடைக்கிறதே கிடையாது அந்த மாதிரி பேலட். ரெப்ளிகாவுமே எதுவுமே கிடைக்கல. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி பொமேடு இருக்கும், இல்லை பவுடர்ஸ் இருக்கும். அவ்வளோ வேரியேஷன்ஸ் ஒரு பேலட்ல இருக்காது. ஆக்சுவலி இப்போ நீங்க சொன்ன அந்த வேக்ஸ் பவுடர் இதெல்லாமே ஒரு அக்கேஷன் அது வேற மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. டிஃபரன்ஸ் ஆஃப் ஐப்ரோஸ் பண்ற மாதிரி. இப்போ லேமினேட்டட் ப்ரோஸ் பண்ணுவோம், லைக் நார்மல் ப்ரோஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி எப்பப்போ எந்த மாதிரி ப்ரோஸ் பண்ணுவோம் அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஜென்ரலி இந்த மாதிரி ஐப்ரோஸ் வரையும் போது பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் நீங்க என்ன பாக்குறீங்க? இப்போ நமக்கு இந்த மாதிரி லைக் ஷேப்ல தான் இருக்கு, இந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா அதை வந்து ரவுண்டடா மாத்திடுவாங்க. அந்த மாதிரி ஷேப்பை நம்மளுடைய ப்ரோஸ் என்ன ஷேப்போ அதே ஷேப்லேயே தான் நீங்கள் பண்ணணும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹோல் ஃபேஸே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். மேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது ப்ரோஸ் அண்ட் லிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் ப்ரோஸை டோட்டலாக சேஞ்ச் பண்ணாலே உங்கள் லுக்கு சேஞ்ச் ஆகிடும். இருக்கிற நேச்சுரல் ப்ரோஸையும் என்ஹான்ஸ் பண்ணாலே போதும். ஓகே, சேஞ்ச் பண்ண ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். அகைன் ரொம்ப பேசிக்கான மேக்கப் பிகினர்ஸ்க்கு ஒரு ஐப்ரோ பேலட்னா வெட் அண்ட் வைல்ட். ஓகே, நெக்ஸ்ட்
ஐலைனர் நான் நார்மலாவே பெருசா யூஸ் பண்ற பர்சன் கிடையாது. நார்மலி ஃபார் பிரைட்ஸ்க்குமே நிறைய ஐலைனர்ஸ் நான் வச்சிருக்க மாட்டேன். கலர் லைனர்ஸ் வச்சிருப்பேன். ஐலைனர்ஸ் பார்த்தா நான் பாட்டு தான் வச்சிருப்பேன். எனக்கு Forever 52 அதுவே காஜல் அண்ட் லைனரா யூஸ் பண்ணிப்பேன். அதுதான் நான் யூஸ் பண்றது. ஓகே சூப்பர். அண்ட் அஃபோர்டபுளான ஒரு ஐலைனர். ரொம்ப அஃபோர்டபுள்னா நீங்க அகைன் ஐ வில் சே லைக் Maybelline, Lakme even more affordable. ஆக்சுவலி இப்போ என்ன மாதிரி ஐலைனர் பெருசா போடுறது எனக்கு வச்ச உடனே அப்படி அழகா ஷேப்பா வரணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது Maybelline-ஓட இப்போ அந்த ஸ்டிக் மாதிரி லைனர்ஸ் வருது. ஐ திங்க் ஸ்கெட்ச் மாதிரி. ஐ திங்க் அதெல்லாமே ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் ஸ்கெட்ச் அண்ட் லிக்விட் ஐலைனர் எது ஆக்சுவலா பெஸ்ட், எது நல்லா இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ். ஸ்கெட்ச்ல என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஷார்ப்னஸ் இருக்கும். ஸோ சில பேர் இப்போ நீங்க டக்குன்னு இந்த கார்னர்ஸ் எல்லாம் நீங்க டிரா பண்ணோம், நீங்க ஸ்கெட்ச்ல இப்படி வச்சுட்டீங்கன்னா அதுவே நமக்கு ஒரு ஷேப் கிடைச்சிடும். கொஞ்சம் பெட்டரா இருக்கும். லைனர் வந்து உங்களுக்கு ஒரு பிரஷ் மாதிரி இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப நீட்டா இருந்துச்சுன்னா வளையும். நீங்க ப்ராப்பரா ஷேப் பண்ணி பண்ணணும். அடுத்து மஸ்காரா. என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் Too Faced-ஓட மஸ்காரா Better Than Sex. அதோடைய மஸ்காராவே ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட். அண்ட் அஃபோர்டபுள் கேட்டிங்கன்னா L'Oreal-ஓட வால்யூமைசர். அதுலயே லைக் ரெண்டு இது வருது இல்லையா, வால்யூமும் பண்ணிக்கலாம். எஸ், வால்யூமைசர் அதுதான். அந்த மஸ்காரா ரொம்ப சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. இதே உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபா வேணும், வாஷபிளா வேணும் அப்படின்னா Maybelline-ஓடது யூஸ் பண்ணிக்கலாம். அதுலயே ரெண்டுமே இருக்கு Maybelline-ல. நெக்ஸ்ட் லிப்ஸ்டிக். எனக்கு வந்து ஃபேஸஸ் கனடா பிடிக்கும். நான் பர்சனலி ஃபேஸஸ் கனடா லிப்ஸ்டிக்ன்றது லிப் கிரையான்ஸ். நான் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் பெருசா விரும்ப மாட்டேன். எனக்கு லாஞ்சிவிட்டி மீன்ஸ் லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஹைட்ரேஷனாக கம்ஃபர்ட்டாக இருக்கணும். அதனால நான் வந்து கிரையான்ஸ் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். அகைன் இதுலயே மேட் நீங்க சொன்ன லிக்விட் கிரையான் இருக்கு. யார் ஆக்சுவலா எந்த மாதிரி? அகைன் உங்களுடைய லிப் ட்ரையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க வந்து நல்லா க்ரீம் பேஸ்டா போனாதான் மாய்ஸ்சரா இருக்கும் உங்களுக்கு. ஆல்ரெடி லிப்பே ரொம்ப ட்ரையா கிராக்கா இருக்கும் இல்லையா, நிறைய பர்சனுக்கு லிப் எல்லாம் உதடு வெடிப்பெல்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா. நீங்க அகைன் ரொம்ப ட்ரையா நீங்க லிக்விட் லிப்ஸ்டிக் போட்டீங்கன்னா இன்னும் ட்ரை ஆகி பீல் ஆகிறதுக்கான சான்சஸும் ஜாஸ்தி இருக்கு. ஓகே, ஸோ க்ரீமியாக போடுறது பெஸ்ட். அண்ட் ரீசெண்டாக நயன்தாரா மேம் அவங்களோட அந்த லிப்ஸ்டிக் அவங்க எப்படி வந்து லிப்ஸ்டிக் போடுவாங்க அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலாக அவங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க. காம்பேக்ட் பவுடர்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஆக்சுவலாக அது அந்த மாதிரி பண்ணலாமா? யூஸ் பண்ணுவாங்க. எஸ், அண்ட் இன்னொன்று ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்காக அந்த காம்பேக்ட்லாம் போட்டுட்டு அதெல்லாமே இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக அந்த மாதிரியும் சில டெக்னிக்ஸ் டீச் பண்ணுவோம். எஸ் எஸ். அண்ட் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடியுமே வந்து நம்ம ஏதாவது ஒரு லிப் பாம் டெஃபினெட்லி போடணும். மேக்கப் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரெப்பிங்கே லிப் பாம் தான். ஐஸுக்கும் ஃபேஸ்க்கும் நம்ம என்ன ப்ரெப்பிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ லிப்புக்குமே அந்த ப்ரெப்பிங் கொடுத்து தான் ஆகணும் கண்டிப்பா. அண்ட் அகைன் அந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் வந்து சூஸ் பண்றதுக்கு நிறைய அவ்வளோ டியூட்டோரியல் இருக்கு. சிம்பிளா சொல்லுங்களேன் எங்களுக்கு. நிறைய பேர் இந்த டஸ்கி பர்சனுக்கு தானே இந்த லிப்ஸ்டிக் ஷேட்ஸ் யூஸ் பண்ணேன். நான் வந்து எப்பயுமே ப்ரௌன்ஸ் தாங்க விரும்புவேன். ப்ரௌன்ஸ் இப்போ போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா ரெட் யூஸ் பண்ணிருக்கேன். பட் ப்ரௌன்ஸ் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர். மேக்கப்பே போடல, எதுவுமே இல்லை. அப்போ டக்குன்னு நம்ம கொஞ்சம் பிரைட்டரா வேணும்னா ரெட் லிப்ஸ்டிக் அது வந்து பிரைட்டன் பண்ணி காமிச்சிடும். எல்லா ஸ்கின் டோனுமே மோஸ்ட்லி டஸ்கி டோன். நீங்க ஃபேர் டோன் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா நியூட் ஷேட்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, டைரக்டாவே நீங்க நியூட் ஷேட்ஸ் போட்டாலே பீச் பிங்க் கலர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எங்களை மாதிரி ஸ்கின் டோனுக்குலாம் நீங்க பாத்தீங்கன்னா பீச் கலர்லாம் ரொம்ப அவ்வளோ அப்பீலிங்கா இருக்காது. ஸோ ப்ரௌன் ரொம்ப நல்லா இருக்கும் கலர்ஸ். எஸ், ப்ரௌன் ஐ லைக் என்னோட ஸ்கின் டோனுக்கு. டார்க் ப்ரௌன்ஸ், மரூன் அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் இந்த ஒரு கலர் வந்து ஐ திங்க் நிறைய டஸ்கி டோன்ஸ் சொல்றது வந்து கொஞ்சம் அவங்களோட இதுக்கு வந்து லிப்ஸ்டிக் கலர்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். ஐ திங்க் டஸ்கி டோன்ல இருக்கவங்களுக்கு இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான ஷேட் வந்து செம்மையா காட்டுவாங்களே அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? நீங்க பாத்தீங்கன்னா டார்க் மரூன் ஷேட் அண்ட் மஜந்தா ஷேட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டஸ்கி டு டீப்பர் டோன் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க மஜந்தா ஃப்ளேவர்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர்ல இருக்க லிப்ஸ்டிக்ஸ்லாம் நீங்க யூஸ் பண்ணா பர்கண்டி கலர், ஓகே, அது யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன் லிப் கலர் எந்த ஸ்கின் டோன்ல இருக்கவங்க வேணாலும் போடலாம்ப்பா அப்படின்னா ப்ரௌன். எஸ், ஃபேர் டோன் பீப்புளும் யூஸ் பண்ணலாம், லைக் டஸ்கி பர்சனும் யூஸ் பண்ணலாம். பிங்க் பாத்தீங்கன்னா பிங்க் வந்து அந்த அளவுக்கு டஸ்கி பர்சனுக்கு சூட்டபிளா இருக்குமான்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். எல்லாருக்குமே செட் ஆகாது. பட் ப்ரௌன்ஸ் பாத்தீங்கன்னா இட்ஸ் யூனிவர்சல் கலர். நீங்க யாருக்கு வேணா யூஸ் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். எஸ், காம்பேக்ட் பவுடர்னு வரும்போது லூஸ் பவுடர், காம்பேக்ட் பவுடர் அந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ எது கொஞ்சம் சிம்பிளா இது போட்டா போதும்பா. ஓகே, சி நீங்க டெய்லி வேர் கேக்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டா காம்பேக்ட் பவுடர். என்னுடைய கோ டு பவுடர்ஸ் எல்லாமே வந்து நார்மல் பவுடர்ஸ் தான். மீன்ஸ் நான் காம்பேக்ட் பெருசா பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டேன். வெரி ரேர்லி லூஸ் பவுடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நீங்க டெய்லி வேர் அண்ட் ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்னா காம்பேக்ட் இஸ் பெஸ்ட். அவங்களுக்கு பவுடர்ஸ் தேவையில்லை, லூஸ் பவுடர் வேணாம். அதுல கவரேஜும் இருக்காது,
பெருசாக உங்களுக்கு யூஸ் பண்ணாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ காம்பேக்ட் இஸ் பெஸ்ட். ஓகே. ஜஸ்ட் நீங்கள் மைல்டாக ஒரு டச் அப் மாதிரி கொடுத்துட்டாலே ஒரு பிரைட் லுக் வந்து கிடச்சிடும். அதில் ஷேட்ஸ் இருக்கும், அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி டோன்ஸ் வாங்கிக்கலாம் அவங்க. அண்ட் இன்னுமே அந்த காம்பேக்ட் பவுடர்ஸ் வாங்கும்போது நீங்கள் என்ன ஃபவுண்டேஷன் பிராண்ட் வாங்குறீங்களோ அதோட காம்பேக்ட் வாங்குங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது ட்ரூ தானா? இல்லை அப்படி கிடையாது, நீங்கள் எனிதிங் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆச்சு, இப்போ அது நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும்னா பண்ண வேண்டிய முதல் விஷயம் வந்து என்ன? லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னா நீங்கள் பண்ண ப்ரொசீஜர் அண்ட் நீங்கள் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட பிராண்ட் தான் நான் மெயின்லி சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய மேக்கப்பில் நான் பெருசாக வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணவே மாட்டேன். ஸோ என்னுடைய மேக்கப் பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இவ்வளோ ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு கடைசியாக அடிக்கிற அந்த ஸ்ப்ரேல தான் என்னுடைய மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு கிளைம் பண்ணுற பர்சன் நான் கிடையாது. இவ்வளோ ப்ரொசீஜர் நான் பண்ணியிருக்கேன்ல, அதுதான் என்னுடைய மேக்கப்பை லாங் லாஸ்டிங்காக நிற்க வைக்குது. கடைசி ஏதோ ஒன்று பண்ணிட்டு கடைசியாக ஸ்ப்ரே பண்ணிட்டேன் மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொன்னால் கிளைம் பண்ணால் அது ஒர்க்ஸா? அப்போ அந்த செட்டிங் ஸ்ப்ரேஸ் எல்லாம் இல்லை இட் ஒர்க்ஸ், டெஃபினட்டாக இட் ஒர்க்ஸ் தான். பட் அந்த ஒரு செட்டிங் ஸ்ப்ரேவால தான் என்னோட மேக்கப் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு சொன்னால் ஐ ஒன்ட் அக்செப்ட் அப்படி சொல்கிறேன். இன்டாக்டாக மேக்கப்பை செட் பண்ணும், எஸ் டெஃபினட்டாக. பட் ஈவன் வித்தவுட் செட்டிங் ஸ்ப்ரேவுமே மேக்கப் வந்து இன்டாக்டாக லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் ரெகுலராக பண்ணுறேன், ஸோ அதனால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இருந்தது. அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன் வேரிஸ். சில பேர் வந்து நார்மலாகவே ஸ்வெட் ஆவாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக அதுக்கு சில ஹேக்ஸாக சொல்கிறாங்க, ஐஸ் கியூப் போட்டுட்டு அப்புறம் மேக்கப் போட்டால் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். பட் ஸ்டில் எல்லாமே கொஞ்சம் டைம் தான். ஓகே ஓகே. என்ன ஆனாலும் நம்ம ஒரு டைமுக்கு அப்புறம் எதுவுமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே முடியாது. மீன்ஸ் ஸ்வெட் ஆச்சுன்னா நார்மலாக ஸ்வெட் வரதான் செய்யும், அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. நிறைய பிரைட்ஸ் கேட்பாங்க, ஏன் எனக்கு ஸ்வெட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, யாரால ஆன்சர் பண்ண முடியும், யாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போ ஸ்வெட் ஆகிறது எப்படி ஸ்டாப் பண்ண முடியும்? இந்த ஃபவுண்டேஷன்ல வர அந்த ஸ்வெட் ப்ரூஃப் அப்படிங்கிறதுமே ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான். ஆமா, எஸ். அதாவது ஸ்வெட் ரெசிஸ்ட் பண்ண மீன்ஸ் அதாவது ஸ்வெட் ஆனாலும் பெருசா மூவ் ஆகாம உங்க மேக்கப் எதுவும் ஆகாம இன்டாக்டா வச்சுக்கோ. ஆனா ஸ்வெட்டே வராம எப்படி இருக்கும்? இந்த ஃபவுண்டேஷன் போட்டா எனக்கு ஸ்வெட்டே வராதுங்க அப்படின்றதுலாம் கிடையாது. அந்த மாதிரி கிடையாது. அப்படிதான் ஆக்சுவலி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேக்கப் எல்லாம் போட்டு சூப்பரா போயிட்டு வந்தாச்சு, இப்போ அதை ரிமூவ் பண்ணணும், அதுதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். கரெக்டா அதை வந்து மேக்கப் ரிமூவர் கண்டிப்பா, கிளென்சர், மேக்கப் ரிமூவர், வெட் வைப்ஸ், ஆயில், கோகனட் ஆயில் நல்லா போட்டு சூப்பரா கிளென்ஸ் பண்ணி ஸ்மூதர் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபேஸ் வாஷ் அண்ட் மாய்ஸ்சர் பண்ணிட்டீங்கன்னா ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிப்பா டபுள் கிளென்ஸ் பண்ணிடணும். ஏன்னா நீங்க சும்மா வெட் வைப்ஸை மட்டும் எடுத்துட்டீங்கன்னா ஃபுல்லா கிளென்ஸ் ஆகாது. அங்கங்க சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான் ஃபேஸ்ல இருக்கும் இல்லையா, அதுவும் நைட் தூங்கும் போது கண்டிப்பா இதனாலதான் டெட் செல்ஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ், சில பேருக்கு ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா. ப்ராப்பரா மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணாமலே தூங்கிடுவாங்க, காலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிம்பிள்ஸ் வரதுக்கான சான்சஸ், ஸ்கின் டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ்லாம் நிறைய இருக்கு. அண்ட் லாஸ்ட்லி நீங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் அவ்வளோ விஷயம் வந்து ஜாஸ்தி மேக்கப் அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க இப்போ ரீசெண்டாக பார்த்ததுல ஐ திங்க் பயங்கரமான ஒரு ஸ்கேம்ல இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் விழுறாங்க அப்படின்னா மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் என்ன, அது ஒரு சின்ன ஒரு அவேர்னஸாக நீங்க ஒரு டிப் மாதிரி சொல்லுங்க. ஷூரா ஒரு ஃபியூ இருக்கு ஆக்சுவலி. என்னன்னா இந்த இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நீங்க வந்ததுலேருந்தே கூட சொல்லியிருந்தீங்களா செலிபிரிட்டிஸ், ஆர்டிஸ்ட், செலிபிரிட்டி இந்த மாதிரி ஒரு டெஃபினட்டாகவே எல்லாருமே செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் தான். அவங்க செலிபிரிட்டி பண்ணா அண்ட் அதை பார்த்துட்டு வந்தவுடனே எல்லாருமே செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு நம்மளும் இன்ஸ்டாகிராம்குள்ள இந்த மேக்கப் ஃபீல்ட்ல வந்தா நம்மளும் செலிபிரிட்டி ஆயிடுவோம் திங்க் பண்ணியே வந்துடுறாங்க. அது அகைன் நான் ஸ்கேம் தான் சொல்வேன். அப்படி யாருக்குமே ஓவர் நைட் நடக்காது. அது இந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்க, இமீடியட்டா நம்ம ஆயிடலாம். அண்ட் தென் இன்னொன்னு உள்ள வந்தவுடனே லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணலான்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதுவுமே நடக்காது. நீங்கள் வந்தவுடனே லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணவும் முடியாது. ஸோ இது எல்லாமே தான் இருக்குது. ஃபீல்டில் வந்தால் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் இதில் உங்களுக்கு ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய நேமாக இருக்கட்டும், ஃபேம் எல்லாமே கிடைக்கும். அண்ட் ப்ளஸ் ஒன் மோர், கிளாஸஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதுமே நான் என்ன சொல்வேன்னா, ஓகே ரொம்ப நிறைய பேர் அங்கே போகிறாங்க, ஓகே அங்கே நிறைய பேர் லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணுறதை விட அந்த மென்டர் உங்களுக்கு என்ன அதுக்கப்புறம் உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க, அந்த மென்டர் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்து தான் நீங்கள் போயிட்டு அந்த கிளாஸை வந்து லேர்ன் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அண்ட் அந்த மென்டர் வந்து பிரைடல் பண்ணுறாங்களான்னு நீங்கள் பார்க்கணும் சூஸ் பண்ணும்போது. அந்த மென்டர் பிரைடல்ஸே பண்ணலை, உங்களுக்கு வெறும் கிளாஸ் மட்டும் தான் டீச் பண்ணுறாங்கன்னா என்ன டீச் பண்ண முடியும் உங்களால்? என்ன எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க?
ஸோ கிளாஸுமே ஒரு ஸ்கேம் தான் இல்லையா? நீங்கள் பாட்டுன்னு சும்மா ஒரு பேஜை பார்த்துட்டு ஓகே கிளாஸ் டீச் பண்ணுறாங்க, அங்கே போய் லேர்ன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து அங்கே எனக்கு அதுக்கப்புறம் கைடன்ஸே கொடுக்கல, ஒரு டவுட்ஸ் கேட்டால் கூட கிளாரிஃபையே பண்ணலன்னு. ஒரு மென்டர் உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க, அவங்க அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அதுக்காக டெய்லி உட்காந்து டவுட்ஸ் கேட்கணும் இல்லை, ஏதோ ஒரு டிஃபிகல்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு கைடன்ஸாக இருக்கிறது தான் மென்டருடைய ஜாப் இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்து தான் சூஸ் பண்ணணும். அந்த ஸ்கேம்லையும் நீங்கள் போய் விழுந்துடக்கூடாது. கிளாஸ் எடுக்கிறோம், இவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கிறோம், இவ்வளோ கம்மியாக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டக்குன்னு நீங்கள் ஜாயின் பண்ணி அதோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஜட்ஜ் ஆர் லைக் ஐ டோன்ட் லைக் இங்கே போகாதீங்கன்னு கிடையாது. இப்படி சூஸ் பண்ணுறது பெட்டர்ன்னு சொல்வேன். மென்டரை நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக சூஸ் பண்ணாலே யூ கேன் ஷைன். எஸ் அண்ட் உங்களுடைய இன்புட்டும் இருக்கு. மென்டர் உங்களுக்கு எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணாலும் நான் வந்து சும்மாவே தான் உட்காந்துருப்பேனாலும் ஒன்றும் நடக்காது. ஸோ 2 வே தான் இல்லையா ரெண்டுமே. உங்களோட ஜேர்னி இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுல ஐ திங்க் பயங்கர ஹாப்பி. அண்ட் இன்னும் உங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது இன்னும் தொடரணும் அண்ட் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we wish. And thank you so much for your time. Thank you so much for coming. Thank you so much. Yes. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில்.